ஆக்சிடென்ட்னாலயோ அல்லது வியாதினாலயோ ஸ்டெம் செல் தெரப்பி மூலம் இழந்த பல்லை மீண்டும் முளைக்க வைக்க முடியுமா டாக்டர்? பல்லு இழப்பதற்கு பல காரணங்கள் நீங்க சொன்ன மாரி ட்ராமா, அடிபட்டு ஆக்சிடென்ட்ல பல்லு உடைஞ்சு, பல்லு விழுந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாரி சில வியாதிகள்னாலயும் பல்லு இழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ பல்லு மட்டும் இல்ல, அந்த தாடை எலும்பு, அந்த எகிர்ன்னு சொல்றோம் இல்லையா? ஜிஞ்சைவா, இது எல்லாவற்றையுமே நம்ம ஸ்டெம் செல் மூலமாக மீண்டும் மீள் உருவாக்கம் செய்ய முடியும். ஆனாலும் எல்லாரும் ரொம்ப ஆச்சரியத்தோட கேட்கிற விஷயத்த பத்தி முதல்ல பார்த்துருவோம். இந்த பல்லு வந்து திருப்பி மீண்டும் முளைக்குமா? அதுதான் வந்து எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கு. தாடை எலும்பு மீண்டும் ஆல்ரெடி நாங்க வந்து அதை செய்து காட்டியிருக்கிறோம். அதே மாரி இந்த எகிர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜிஞ்சைவா, அது இழந்தவர்களுக்கு மீண்டும் ஜிஞ்சைவா ரீக்ரோத்தும் நிறைய பல் மருத்துவர்கள் ஆல்ரெடி அதை செய்திருக்கிறார்கள். ஆனால் இழந்த பல்லையே மீண்டும் வளர வைக்க முடியுமா? அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியமான கேள்வியா இருக்கு. இன்றைக்கே அதை செய்ய முடியாது. ஆனால் ஆல்ரெடி ஃபேஸ் 1 ட்ரையல், அதாவது அனிமல் ட்ரையல் முடித்து ஹியூமன் ட்ரையல்ல ஃபேஸ் 1ல சிலருக்கு இந்த பல்லை மீண்டும் முளைக்க வைப்பதற்கான முயற்சிகள் ஜப்பானில் நடந்து வருகிறது. டாக்டர் டட்சு டக்காஹாசி அப்படிங்கிறவர் தான் இந்த கிளினிக்கல் ட்ரையல், ஹியூமன் கிளினிக்கல் ட்ரையல் அத நடத்துறாரு. 30லிருந்து 60 வயது உள்ள அ வயதா உள்ள நபர்களுக்கு இழந்த பல்லை அவர் வந்து இந்த ஸ்டெம் செல்லை அ துரிதப்படுத்தி ஸ்டெம் செல்லை ஊக்குவித்து மீண்டும் பல்லை உருவாக்குவதற்கான கிளினிக்கல் ட்ரையல் நடத்தி கொண்டிருக்கிறார். இதே போல யூரோப்லையும் கிங்ஸ் காலேஜ் லண்டன்லையும் டாக்டர் ஒல்போனி மற்றும் அவருடைய டீமை சேர்ந்தவர்கள் லேப்ல இதே மாதிரி ஸ்டெம் செல் மூலமாக பல்லை மீண்டும் உருவாக்கி காட்டியிருக்கிறார்கள். இப்போ எப்படி வந்து கார்டிலேஜ் தேஞ்சு போச்சு முட்டி, அதற்கு வந்து மீண்டும் கார்டிலேஜ் ரீஜெனரேஷன் 3 வருடங்களுக்கு முன்னாடி ஸ்டெம் செல் மூலமா அதை செய்வதற்கான வாய்ப்புகள் கம்மியா இருந்தது. ஆனால் 2022க்கு பிறகு அதை ரீஜெனரேஷன் ஸ்டெம் செல் மூலமாக பண்ணுவது இந்தியாவுல அப்ரூவ் ஆயிடுச்சு. அதே மாதிரி கால் புண்ணு வந்த ஆறாமல் இருப்பவர்களுக்கு ஸ்டெம் செல் தெரப்பி மூலமாக அந்த காலை ஆம்புடேஷன் பண்ணாமல் தடுப்பதற்கான ஸ்டெம் செல் 2020க்கு பிறகு இந்தியாவில் ஆல்ரெடி அவைலபிள் ஆகியிருக்கு. ஆனால் இந்த பல்லை ரீஜெனரேஷன் செய்வதற்கு இன்றைக்கு அது சாத்தியமில்லை. ஆனால் அடுத்த ஒரு 3, 4 வருடங்களுக்குள் இந்த பல்லை மீண்டும் உருவாக்குவதற்கு ஸ்டெம் செல் மூலமாக பாசிபிலிட்டிஸ் உள்ளது.